வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. எங்களோட யூடியூப் சேனலில் மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது வீடியோ இந்த தோட்டத்தில் உங்களோட பயத்தங்கொடி பற்றிய வீடியோ தான் நம்ம எடுத்த அதே போல் அந்த பயத்தை நடுவே பண்ணியிருந்த இந்த பந்தலில் இப்போ விடுறதுக்காக பாவை கண்டுகள் நடுகை செஞ்சிருக்கீர்கள். இந்த பாவை கண்டுகள் நடுகை செய்கிறதுக்குரிய நிலப்பண்படுத்தல் என்ன மாதிரி செஞ்ச நீங்கள்? 4 அடி அகலத்தில் கான் பட்டி கான் பட்டி போட்டு அதுக்குள்ளே மாட்டெரு போட்ட நீங்கள் மாட்டெரு அதுக்குள்ளே போட்டு திரும்பி நிலப்பசையில் என்னை உரங்களும் போட்டு திரும்பி அதை மூடி விட்டு அதுக்கு மேலே திரும்பி அப்போ இந்த பாவைக்கண்டு நடுகை செஞ்சிருக்கிற இந்த இதில் வந்து 4 அடி அகலத்தில் கான் பட்டி அதுக்குள்ளே மாட்டெரு போட்டு மூடி இருக்கீங்க. மாட்டெரு அதுக்கு மேலே தான் இந்த மாட்டெருவும் போட்டு இந்த அடியுரமும் போட்டிருக்கீங்க. அதுக்குள்ளே அடியுரம் எல்லாம் போட்டு தான் மூடி இருக்கீங்க. இப்போ பாவைக்கண்டு நடுகை செஞ்சிருக்கீங்க இல்லைண்ணே. இந்த பாவை என்ன இனம் தம்பி? பாவை வந்து மாயா F1 F1 வந்து கைப்பிரட்டி இனம் மாயா. இது இந்த வெள்ளை பாவை என்ன முள்ளு பாவைன்னு சொல்கிற வெள்ளை பாவை என்ன வெள்ளை பாவை வெள்ளை பாவை. இந்த விதைகளை எங்கே பெற்றுக்கொண்ட நீங்கள்? அருகாமையில் உள்ள பசலை கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த நடுகை செஞ்சிருக்கிற பாவை கண்டு நடுகை செஞ்சிருக்கிற மொத்த நிலப்பரப்பு இவ்வளோ வரும் அன்னளவா? காலைக்கு கொஞ்சம் 60 பேச்சஸ் வரும். 60 பேச்சஸ் என்ற அளவில் நடுகை செஞ்சிருக்கிறீர்கள். இந்த 60 பேச்சஸ் என்ற நிலப்பரப்பு அளவுக்கும் நீங்கள் இந்த பாவை கண்டு நடுகை செய்கிறதுக்கு எவ்வளவு நிற விதை வாங்கின? நீங்கள் 400 கிராம் விதை வாங்கியிருக்கீர்கள். 400 கிராம். இந்த 400 கிராம் விதைக்கும் வந்து விதையினுடைய பெறுமதி எவ்வளவு? 200 கிராம் விதை வந்து 3800 ரூபா. 800 அப்போ 7600 ரூபா அப்படி வரும். 3600 அப்போ 7200 ரூபா இதுக்குரிய விதை வாங்கியிருக்கிறீர்கள். இப்போ இந்த விதையை வந்து நேரடியாக இந்த நிலத்தில் நடுகை பண்ணாமலுக்கு நாட்டு மடை போட்டு தான் நடுகை பண்ணியிருக்கிறீர்கள். அப்போ நேரடியாக அந்த விதையை நடுகை செய்கிறதுக்கு நாட்டு மடையில் போட்டு இப்போ நாற்றுக்களை கொண்டு வந்து நடுகை செய்கிறதுக்கும் இடையில் என்ன நன்மைகள் இருக்குது உங்களுக்கு? விதைகளை நடுகை செய்தால் நீண்ட நாட்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். சில முளைதிறன் குறைவாக வரும். அதால் நாட்டு முடையில் வைக்கிறதான இலவாக வைக்கலாம்டா. நீங்கள் இப்போ இந்த விதையை கொண்டு நேரடியாக அந்த 60 பேச்சேசிலையும் நடுகை பண்ணிட்டீங்களா, இது முளைக்கும் வரைக்கும் இந்த 60 பேச்சேசிக்கும் அடிக்கிறது நீர் வேஸ்ட்டு என்ன. அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அதை குறிப்பிட்ட இடத்தில் பதியம் வைத்து அப்போ அது நமக்கு இந்த கரண்ட்டு மிச்சம் என்ன நீர் மிச்சம் நம்மளோட வேலை பழுவெல்லாம் குறையும். அதே நேரத்தில் இடையிடையே முளையாத விதைகள் இருக்குமென்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் பிறகு கொண்டு அதில் ஒரு விதையை நட்டு அது முளைச்ச வர நேரம் இந்த முதல் நடுகை பண்ணதுக்கும் பிறகு நடுகை பண்ணதுக்கும் இடையில 10-15 நாள் வித்தியாசமாயும் போயிடும். என்ன இது நட்டதிலிருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு படர ஆரம்பிக்கும். எவ்வளவு நாளில் படர ஆரம்பிக்கும்? 20 25 நாளைக்கு 8 அடி உயரம். 8 அடி உயரத்துக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியான பராமரிப்பு இருந்தால். ஏன்னா பாவை செய்ய பொறுத்தவரையில் சரியான பராமரிப்பு என்றது வந்து நம்மளோட பிரதேசத்தில் உங்களை அடிக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் சென்ற வருடம் இதே பந்தலில் பாவை செஞ்ச நீங்கள் அப்போ நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். அதே போல் இந்த வருடமும் இந்த பாவை செடி வந்து சரியான முறையில் நீங்கள் பராமரிக்கி நல்ல அறுவடைய பெறுவீர்கள்ன்றது எனக்கு தெரியும். இந்த பாவை கண்டு நடுகை பண்ணியிருக்கிறீர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இதுக்கு நீர் பாய்ச்சும்? நட்டதுலேருந்து 2-3 நாட்களுக்கு 2 தடவை பாய்ச்சினால் 2-3 நாளைக்கு 2 தடவை தண்ணி பாய்க்கணும். காலையிலையும் மதிய டைம் நேரத்துலையும் தண்ணி பாய்க்க வேண்டி வரும். என்ன எத்தனை நாளைக்கு அப்படி பாய்க்க வேண்டும்? 3 நாளைக்கு பாய்ச்சா போதும். என்ன அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சா போதும். டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் தான் இந்த பாவை நடுகை பண்ணணுமா? அப்படி டிசம்பர் மாதத்தில் நடுகை பண்ணுறதால என்ன நன்மை இருக்குது? டிசம்பர் மாதம் நடுகை செய்தால் வளர்ச்சி வீதம் கூடுதலாக இருக்கும். பூச்சி தாக்கம் குறைவாக இருக்கும். படரும்.
மற்ற சொல்லுவாங்க இந்த வெயில் நேரத்தில் பாவை நடுகை செஞ்சால் வைரஸ் நோய் தாக்கம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன வைரஸ் தாக்கம். இந்த சீசனில் நாங்கள் பாவக்கொடி செய்கிறது வந்து கொஞ்சம் இலகுவான முறையில் வளர்த்தெடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். வைரஸ் தாக்கத்தில் இல்லாமல் இருக்கும். நாங்கள் பாதுகாக்க பூச்சிகளால் தான் வைரஸ் வர்றது. பூச்சியை கட்டுப்படுத்துகிறா வைரஸ் தாக்கம் குறையும். உங்களுக்கு இந்த பாவை செய்கையில் முன் அனுபவம் இருக்குது. என்னென்னா நீங்கள் கடந்த ஆண்டு மிகச்சிறப்பாக இந்த பாவையை செய்திருக்கீர்கள். அந்த வகையில் இப்போ இந்த பாவை கண்டு நடுக பண்ணி இருக்கிறதுக்கு கீழே வந்து இதுக்கு தேவையான மாட்டெரு அடி உரம் எல்லாம் போட்டு தான் நடுகை பண்ணியிருக்கீர்கள். இப்போ இவருக்கு நீங்கள் அடுத்த தரம், அதாவது இப்போ நடுகை பண்ணிட்டீர்கள், இனி எப்போ இவருக்கு நீங்கள் அடி உரம் அப்படி எதுவும் கொடுப்பீர்? நட்டதிலிருந்து ஒரு கிழமைக்கு பிறகு முதலாவது உரம் கொடுக்க வேண்டி வரும். அதே பிறகு மருந்து தெளிக்க வேணும். 10-15 நாட்களுக்கு பிறகு மருந்து தெளிக்க வேண்டி வரும். என்ன பூச்சி நாசினி. அப்போ இதுக்கு இப்போ பூச்சி நாசினி தெளிக்கணும் பண்ணியோன்னா பிரதானமாக என்ன பிரச்சனைக்காக தெளிக்கணும்? இது பூச்சி வைரஸ் பிறப்பும் வைரஸை காவி கொண்டு வரக்கூடிய வெள்ளைகள் பூச்சிகளை கண்டதுக்கு பிறகு தான் தெளிப்பீர். இல்லை வரம் நாங்கள் முன்னாயத்தம் செய்து வைத்த பண்ணியோன்னா அந்த பிரச்சனை வராது. வைரஸ் பிரச்சனைலேருந்து தப்பித்துக்கொள்ளலாம். இப்போ இந்த பாவச்செடி எல்லாம் நடுவு பண்ணியிருக்கீர்கள். இதில் களை கட்டுப்பாடு என்ன மாதிரி செய்வீர்கள்? இப்போ நீங்கள் இப்போதைக்கு ஒரு களையையும் காணல, பிறகு என்ன மாதிரி இயந்திரம் மூலம் கட்டுப்படுத்துறதா இல்லை மனித வலுவை பயன்படுத்தி முளைக்க ஆரம்பித்தது தொடங்கியது? அதை நீங்கள் கைகளால் ஆட்ட வேண்டிய மண்பட்டியால் வலிச்சு விடுவீர்கள், என்ன செதுக்கி விட்டு பிறகு அதுக்கேற்ற மாதிரி நீர் பாய்ச்சுவீர்கள். இப்போ அந்த பக்கம் இருக்கிற நாட்டுகளுக்கும் இந்த சைடில் இருக்கிற நாட்டுகளுக்கும் இடையில் இடைவெளி கிட்டத்தட்ட 8-10 அடி இடைவெளி இருக்குது. இப்போ இந்த இடைவெளிக்குள்ளே ஏதாவது ஊடு பயிர்கள் செய்கிறதுக்குரிய ஐடியாவுகள் வச்சுருக்கிறீங்களா? இப்போ கீரை விதைச்சினான் இந்த வருஷம் விதைக்கிற ஐடியா இல்லை. அடுத்த வருடம் செய்கிற மாதிரி இருக்கு. நாள் காண போதாமையால் இந்த பாவை வந்து படர ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் படர ஆரம்பித்தா எவ்வளவு நாளில் இது காய் அறுவடைக்கு தயாராகக்கூடிய மாதிரி வரும்? 45-50 நாளுக்குள்ளே முதலாவது அறுவடையை எதிர்பார்க்கலாம். நாங்கள் அறுவடை செய்கிற நேரத்தில் அந்த அறுவடையை பற்றி உங்கள்கிட்ட விளக்கமாக கேட்போம். இந்த 60 பேச்சஸ் நிலத்துக்கும் இந்த பந்தல், இந்த தூண்கட்டை போட்டிருக்கிறீர்கள், கம்பி எல்லாம் வலையெல்லாம் போட்டு இந்த அமைப்பொன்றை உருவாக்கியிருக்கிறீர்கள். இது ஏற்கனவே உருவாக்குனது நீங்கள். இப்போதைக்கு இந்த பாவக்கண்டுகளை இந்த வருடம் நடுகை செய்கிறதுக்காக இந்த பந்தலுக்கண்டு ஏதாவது செலவு செய்தீங்களா? ஏற்கனவே ஒரு செலவு செஞ்சு உருவாக்கிட்டீர்கள் நிரந்தரமாக. இப்போ இந்த பாவை செய்கிறதுக்காக இந்த தடவை இந்த கம்புகள் தடிகள் ஒன்று முட்டு வச்சு தான் வேறு செலவு இல்லை. செலவுன்றதுக்கு இல்லை. அப்போ நாங்கள் நிரந்தரமான இந்த மாதிரி தூண்களை போட்டு நாங்கள் ஒரு நிரந்தரமான பந்தல் அமைப்போன்ற உருவாக்கிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஒரு தடவை தான் அந்த செலவு வரும். என்ன சின்ன சின்ன திருத்த வேலைக்கு மட்டும்தான் செலவு வரும் எங்களுக்கு. அப்போ இந்த பந்தல் பயிர் செய்கிற விவசாயிகள் வந்து கம்பு தடிகளை கொண்டு பந்தல் அமைக்கிற நேரத்தில் ஒவ்வொரு தடவையும் அந்த பந்தல்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் செலவு செய்து பந்தல்களை அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் எங்களோட விவசாய நண்பர் தம்பி நிலுமன் அவர்களை போல் இந்த கொங்கிரீட் தூண்களையும் கம்பிகளையும் கொண்டு நாங்கள் இந்த பந்தல்களை அமைச்சு கொண்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரே ஒரு தடவை தான் செலவு வரும். மற்ற நேரங்களில் நாங்கள் பயிர்களை மாற்றி அதில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பாவை கண்டுகள் நடுகை செய்தது சம்பந்தமான நல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த புதிதாக இந்த விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பாக நான் குறிப்பிட்டு சொல்கிறது தான், இளைஞர்கள் விவசாயத்தை விரும்பி செய்யணும். இப்படியான இளைஞர்கள் வந்து இந்த மாதிரியான விவசாயிகளை அணுகினால் அவர் அவங்களுக்கு தேவையான ஆலோசனையை வழங்க தயாராக இருக்கிறாரு. புதிய நுட்பங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஆலோசனையை அவர் வழங்குவார். நன்றி தம்பி. இந்த கலதாவளை பிரதேசத்தில் ஒரே பயிரை தொடர்ச்சியாக பயிர் செய்து விட்டு மாற்று பயிர்களை பயிர் செய்தால் சிறந்த அறுவடையை பெறலாம். கண்டிப்பாக. ஏனெண்டா இது ஒரு முக்கியமான விடயம். எங்களோட பிரதேசத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒரே பயிர்களை செய்கிற விவசாயிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. தம்பி சொல்கிற மாதிரி நாங்கள் காலத்துக்கு காலம் இந்த பயிர்களை மாற்றணும்.
அப்படி பயிர்களையும் மாற்றணும், பயிர் செய்கிற நுட்பங்களையும் மாற்றணும். மாற்றினா மட்டும்தான் நாங்கள் ஒரு புதிய காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் விவசாயத்தில் வருமானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நன்றி, வணக்கம் தம்பி. நன்றி நண்பர்களே, இந்த தம்பி நிலுமனுடைய இந்த பாவை தோட்டத்தினுடைய வளர்ச்சி கட்டங்கள் ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு வீடியோக்களாக காணொளியாக தர இருக்கின்றேன். எமது யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை முன்வைங்க. வணக்கம், நன்றி.